அம்மி பழக்கப்படுத்துறது எப்படின்னு நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இல்லைங்களா. நார்மலாக நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு பச்சரிசியோ இல்லை புழுங்கல் அரிசியோ ரேஷன் அரிசி இருந்தாலும் போதுங்க, அதை வச்சு 2-3 டைம் நல்லா அரைச்சி க்ளீன் பண்ணிட்டேன். அந்த மாதிரி பண்ணும்பொழுது சின்ன சின்ன துகள் மண் வருதுங்கள்ல, அது எல்லாமே போயிடும். திரும்ப கடைசியாக இன்னும் ஒரு முறை வர மல்லி வச்சு அரைக்கிறேன். இது எதுக்குன்னா, இந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த மல்லி எல்லா இடத்துலையும் குளவிலையும் படணும், உரல்ல அந்த அம்மிக்கல்லையும் படணும், ரெண்டுலேயும் நல்லா சுற்றி அழுத்தி அரைச்சி நைஸாக அரைச்சி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த கொத்தி இருப்பாங்கள்ல அந்த ஏன்னா இது கைக்குத்து பண்ணுது, நல்லா ஆழமாக கொத்தி இருக்கும்போது உள்ளே இருக்க மண் எல்லாமே இது திரட்டி எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்காக இப்படி பண்ணுறதுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சூப்பராக நம்ம பக்குவத்துக்கு வந்துடுச்சு அம்மி. இதில் என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். சட்னி அரைக்கலாம், குழம்புக்கு அரைச்சிக்கலாம், அது மாதிரி ரசத்துக்கு நுணுக்கலாம், நுணிக்கலாம், துவையல் அரைச்சிக்கலாம், எல்லாமே இதில் சூப்பராக பண்ணலாம். அம்மியில் அரைக்கிறது என்ன ஸ்பெஷல், டேஸ்ட் மட்டும் கிடையாதுங்க, வேகமாக கெட்டும் போகாது. மண் பாத்திரம் மாதிரி தான் இந்த கல்லும்.